அதாவது இரண்டாவது செய்தி முதல், அதாவது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், எல்லோருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி அடைந்தாலும் சரி, கஷ்டமானவனாக இருந்தாலும் சரி, இறைவன் வச்ச ஒரு எல்லை ஒன்று இருக்குது. இறைவன் வைத்த எல்லை ஒன்று இருக்குது. அந்த எல்லையை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அந்த எல்லையை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், மன ஆசை இருக்குதே, ஆசைப்பட சொன்னீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ஆளுக்கு ஆசைப்பட சொன்னால் அந்த ஆசை என்ன செய்யும்? உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் என்னன்னா, எவ்வளவு ஆசைப்படலாம். என்னது, ஒரு கோடீஸ்வரன் மாதிரி ஆசைப்படலாம், கோடீஸ்வரனை விட இவனுக்கு ஏழைக்கு ஆசைப்படலாம். ஒரு கோடீஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துருப்பான், அவன் ஆசை வந்து ஒரு லிமிட்ல இருந்துட்டு இவன் என்ன செய்வான், இவனை விட டபுளா நம்ம என்ன செய்யறோம், வரணும் என்று ஆசைப்படக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் என்பது நியாமத் அல்லன்னு நினைக்கிறோம். அது பெரிய நியாமத். ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் இருக்குதே, அது பெரிய நியாமத். அல்லாஹு தஆலா அதை பல இடங்கள்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். ஆசைப்படுற அந்த நியாமத்தை அல்லாஹ் எங்க பிடிப்பான் தெரியுமா? உங்களுக்கு ஆசைப்படுறது பெரிய ஒரு நியாமத்ன்றது எப்ப விளங்கும் தெரியுமா? நல்ல பயங்கரமான சூழல் வந்தா விளங்கும். ஆசைப்படுறது இவ்வளவு பெரிய ஒரு நியாமத்ன்றது பயங்கரமான சூழ்நிலை வந்தா விளங்கும். எப்படி? ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாத்து, ஒரு கலவர சூழல் எங்களை சூழ வந்துட்டேன்னு வைங்களேன், யாருக்கு ஆசை வரும்? எல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் சிந்தனை எப்படி மாறி தெரியுமா? இதை எப்படி பாதுகாக்கிறது, எது இருக்கிறத பாதுகாத்து, சொத்தை எப்படி சேஃப்டி பண்ணி, எப்படி நாங்க இருக்கிறதோட போறது. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல வாப்பான்றாங்க, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல, இதை நம்ம எடுத்துக்கணும். என்னது, எப்படி போறது அப்படின்னா அந்த இடத்துல மனசை ஆசைப்பட சொல்லுது. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வருது, கடுமையான நோய். கடுமையான நோய் வாரவர்கிட்ட வசனத்துக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தா நல்ல மன கேட்கறதே ஒரு கொடுமையா நினைப்பான். அந்த நேரத்தில் இந்த டைம்ல இந்த கேள்வியை போய் இவன் கேட்டுட்டிக்கிறானே அப்படின்னு அவன் என்ன செய்வான், நினைப்பான். அந்த டைம்ல நீங்க என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவன் பெரிய சோதனையில இருக்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவனுடைய உள்ள ஒரு சோதனையில சில வேதனைகள் வந்து துடிச்ச கட்டங்களை நம்ம நினைச்சு பாருங்க. நமக்கு காய்ச்சல்களும் நோய்களும் வலிகளும் வந்து நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட் வச்சுக்க பிடிச்சிக்கங்கன்னா என்ன செய்யும், அவனுக்கு என்ன செய்யும், இப்போ டீடான பிரச்சனை, நான் படுற வேதனை வந்து அல்லாஹ்வுக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற லெவலில் தான் இருப்பான். அந்த இடங்களெல்லாம் மனிதனுக்கு ஆசைப்படுற விஷயங்களை என்ன செய்யாது, எந்த இடம் ஒரு மனிதனுக்கு வராது. ஆசைப்படக்கூடிய அந்த நிலைமையே அவனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே இந்த தமன்னி, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை அல்லாஹு தஆலா தந்திருப்பது, அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுற அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். ஈலாஃப் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற குர்ஆன்ல ஈலாஃப். ஈலாஃப் என்ன? ஈலாஃப் என்றது ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஆசை ஏற்படுத்துதல், பழக்கம் ஏற்படுத்துதல், உல்ஃபத் ஏற்படுத்துதல்ன்றான். அல்லாஹ் சொல்றான் என்னது, ஈலாஃப் ஈலாஃபியும் ரிஹ்லத் அஷ்-ஷிதாஇ வஸ்-ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்துக்கு ஆர்வத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். இந்த ஆர்வத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன, பசியற்று வாழக்கூடிய சூழல், பயமற்று வாழக்கூடிய சூழல் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ரெண்டும் போச்சு என்று சொன்னா ஒரு நாள் எதை பத்தி ஆர்வம் மனிதனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் டிஃபரெண்ட் என்னடா, ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஆசைகளை பெரும்பாலும் மறுமைக்கு மாத்தி விட்டுருவான். உலகத்திலேயே நிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படியே உலகத்துக்கு செலவழிச்சிடும். அதுதான் சின்ன டிஃபரெண்ட். இந்த ஆசை என்ன செய்வான்டா, இந்த உலகத்திலையும் செலவழிக்கணும், மறுமைக்கு ஒரு வைக்கணும். ஆனால் மறுமையை புறக்கணிச்சுட்டு டோட்டல் ஆசை இந்த உலகத்துக்கு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், செலவழிக்க மாட்டான். அவன் ஆசை வருகிற நேரத்தில் எல்லாம் அவனால் முடியாம போனான், இந்த உலகத்தில் அது கிடைக்காம போனான்னு சொன்னால் உடனே அதை எங்க திருப்புவான், மறுமைக்கு என்ன செய்வான், அவன் திருப்பிக் கொள்வான். அப்ப அது மறுமைக்கு ஒரு சேமிப்பாக என்ன செய்யும், மாறும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன, அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து வெளியேற்றப்பட்டது எதை விட்டு, ஒரு பெரிய மாளிகையை விட்டு தான் என்ன செய்றாங்க, வெளியேற்றப்படுறாங்க. அவ ஒரு பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கை. ரப்பி பினிலி பைத்தன் இந்தக, ரப்பி பினிலி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னah, அதாவது உனக்கு எனக்கு சொர்க்கத்திலே என்ன, அதாவது ஒரு மாளிகை கட்டு, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுன்னு கேட்டாங்க. காரணம் என்ன, இங்க எனக்கு என்னது அது கிடைக்கல, எனக்கு அங்க என்ன செஞ்சிரு தந்துரு என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவங்க கேட்டாங்கன்றத பார்க்கிறோம். அப்ப ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிடைக்கிற நேரத்தில் அது அப்படியே நன்றியோடு எதிர்கொள்ளணும், கிடைக்காத நேரத்தில் அது அப்படியே எங்க திருப்பணும், அவன் மறுமைக்கு திருப்பி வைப்பது என்பது இறைவனிடத்திலே அவன் கேட்கக்கூடிய ஒரு துஆவுக்கு சமம். அது அப்படியே அவன் என்ன செய்யறது, அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். சஹீஹான அறிவிப்பில் முஸ்னத் அஹ்மத் நினைக்கிறேன். அதாவது யா அல்லாஹ், நீ வந்து இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் துஆவையும் பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமா என்ன செய்றாங்க? அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சபபுன் நுசூல்ல இது ஒரு காரணம். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு என்ன சிறந்தது, உங்களுக்கு இங்க என்ன இல்லைன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொன்னான். என்ன செய்தி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அல்லாஹ் நினைச்சா கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் சொல்றான் இல்ல, உங்களுக்கு இங்க இல்லை, மறுமையில தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தேவையை அல்லாஹ் அப்படியே என்ன செய்றான்? மறுமைக்கு அதை என்ன செய்றான்? திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமின் அடைய வேண்டிய மிகப்பெரிய திருப்தி எது தெரியுமா? இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, அவன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காம அது பொழுது அவன் அதை என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன செய், இதைத்தான் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கலையா, அது எனக்கு என்ன சொர்க்கத்தில் தான் என்று கேட்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது. இது எல்லாருக்கும் தான். அதாவது சாதாரண ஏழையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இதுக்கு உரிமை அவனுக்கு என்னது உண்டு. எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி, அவன் முடிவாக என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன தாண்டி கேட்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வர வேண்டும். இது அடிப்படையான விஷயங்கள் உண்டு. அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரி, இப்ப நமக்கு திருப்தி வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம் தானே. இந்த திருப்தி எப்போ வரும்? இது நான் பல உரைகளை சொல்லியிருக்கிறேன். இந்த திருப்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்தி வரும் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா பின்னால போய்கிட்டே இருக்கும், திருப்தியும் போய்கிட்டே இருக்கும். திருப்தி எப்படின்னா, முன்னால போயிட்டு இருக்கிற லீடர் மாதிரி, நம்ம பின்னால் என்ன செய்வோம்? நடந்து போயிட்டே இருப்போம். அப்ப எப்ப நிக்கிறது? நிக்காது. மௌத்து வரும் வரைக்கும் என்ன செய்யும்? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால், குல் நபியே சொல்லுங்கள், லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத ரப்பி, இறைவனுடைய கஜானா இருக்குது, அது ஃபுல்லா உங்களுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவனுடைய இந்த உலகத்துக்கும் கடந்த கால மக்களுக்கு இனி வரக்கூடிய மக்களுக்கு இனி எப்பெல்லாம் உலகம் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹசானா யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தப்பட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா பாரு, இதுக்கு பிறகு நீங்க என்னதுக்கு ஆசைப்படுறதுக்கு? அதான் உலகத்துக்கு கொடுக்கிற அந்த அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அதாவது அம்சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அப்பையும் உங்களுக்கு இதெல்லாம் தீந்துருமோன்னு பயம் வருமன்றாங்க. அப்பொழுதும் இது முடிஞ்சிட்டா என்ன செய்யறது என்ற பயம் உங்களுக்கு வரும். இது அப்படித்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? டோட்டல் நீங்க கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய கசானா வச்சு நீங்க ஒரு அக்கௌண்ட்ல போட்டு கணக்கு பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? கணக்கு பார்த்தாலும் முடியாது. அதான் உலகத்துக்கு கொடுத்து கடந்த காலத்துக்கும் கொடுத்து எதிர்காலத்துக்கும் கொடுக்குற கசானா டோட்டலா எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட் வருமானா, ஒருவேளை முடிஞ்சிட்டா என்கின்ற அந்த பயம் உங்களுக்கு வந்தே ஆகும். நஃபக்கண்டா என்ன? இங்க நஃபக்கண்டா என்ன? சுரங்கம் கீழால போறது, விளங்கிட்டா? அதான் நஃபக்கா, செலவுன்னு சொல்றது, விளங்கிட்டா? செலவுன்றது நஃபக்கா, இன்ஃபாக்ன்றது செலவழிக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா தீந்துரும், அது என்ன செஞ்சிடும்? போயிரும் என்கின்ற ஒரு பயம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அதுல இருந்தா நிஃபாக் வந்தது. நிஃபாக் என்று சொல்லி நயவஞ்சகம் அப்படின்னா என்ன? கீழால போறது, விளங்கிட்டா? அடியால போறது, மறைஞ்சி போறது இருக்குது. அந்த சொல்லெல்லாம் வந்து நஃபக் என்ற சொல்லில் இருந்துதான். இப்ப இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான் டோட்டல் சொத்து. நீங்க எதிர்பார்க்கிறதை விட அல்லாஹ் கொஞ்சம் விரிவா சொல்றான். இது எதிர்பார்க்கிறதை விட விரிவா சொல்றான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தீந்துரும் என்று பயம் வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு முஃமின் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? நம்மளா நிறுத்தினாதான், நாங்களாக நிறுத்தினாதான், இவ்வளவுதான், இதே இவ்வளவுதான் என்று நிறுத்தினால்தான் அது நிக்குமே தவிர ஒரு நாளும் அதாக நிற்க நினைச்சா போயிட்டே இப்ப எங்களுடைய நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததுக்கு பிறகு இனி தொழுகதான். அதுக்கு பிறகு நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஷால்லா இப்போ ஒரு வீடு கட்டிட்டு முடிச்ச உடனே இனி பள்ளியும் நம்ம கையில் தான், வேற வேலைகள் இல்லை அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்னன்னு சொன்னா, ஏதாவது தர்மம் செய்யப்பா, சமூக ரீதியாக அது கட்ட போறோம், இது கட்ட போறோம், ஏதாவது வேலைன்னு சொன்னா கொஞ்சம் இப்பதான் இறங்கிக்கிறோம், முடிச்ச உடனே வாரது. 60 வயசுல அவர் முடிக்கல, அவர் பேர பிள்ளையும் கட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்ய போயிட்டு, அப்போ அதான் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அட்வைஸ் பண்றாரு என்னடா, நீங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா சரி வராது. அது புரண்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் தாழ்வு வரும், ஒரு நாள் உயர்வு வரும், ஒரு நாள் பணம் வரும், ஒரு நாள் வறுமை வரும், ஒரு நாள் நோய் வரும், ஒரு நாள் ஆரோக்கியம். அதை விட்டுருங்க, அதுல பாட்டில் போறதுக்கு ஒன்றை பிடிச்சிக்கங்க. எது? தீனை பிடிச்சிக்கங்க. இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். 5 நேரம் தொழுவேன், இந்த மாதிரி தர்மம் செய்வேன், இந்த மாதிரி ஜகாத்தை கொடுப்பேன், இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்வேன். இதுல சேஞ்சஸ் வராம வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் ஆயிட்டு போனீங்கன்னு வைங்களேன்,
அது இப்படித்தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு நாள் நீங்க அதை இப்படி நேரம் வரணும் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். தர்த்தீபா நிக்கணும் ஒரு நாள் நினைக்க வேண்டாம், நிக்காது. அது உலக வாழ்க்கையில் அப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்று இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மார்க்கெட்ல சிலர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே என்ன செய்யாது, வியாபாரம் போகாது. ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் பெரிய கோடீஸ்வரன். நான் அந்த நேரத்தை நினைச்சு எனக்கு என்ன செய்யுது, வேதனையா இருக்கு. இமாம் இப்னுல் ஜௌஸி சொல்றாருன்னா, இப்படி அநியாயமா இந்த டைம் என்ன செய்யறான், கழிக்கிறானேன்னு நினைச்சு எனக்கு பெரிய பாரமா இருக்குது. காரணம் என்ன, இமாம் இப்னுல் ஜௌஸி எல்லாம் வந்து சாப்பிட்டா டைம் போயிருமோன்னு படிச்சவங்க, சாப்பிட்டா இந்த டைம் போயிருமோன்னு வாயில போட்டுக்கிட்டு படிச்சவங்க, ரொட்டி கடிக்கிறதுக்கு டைம் போயிருமோன்னு அதை ஊற வச்சு சாப்பிட்டு படிச்சவங்க. அவருக்கு இதை கண்ட உடனே என்ன செய்யுது, உயிர் போகுது. அதனால் சில சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு காலத்தை அடைந்திருந்தேன், நீங்க பொருளாதாரத்தில் கஞ்சப்படுற மாதிரி டைமுக்கு கஞ்சப்படுற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க. நேரத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, 1 லட்சம் தானே உசுர விட்டுருவான், ஒரு அவர் என்னோட இருக்கிறான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, டைம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கு இருக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைம் போறத உசுருக்கு மேல செஞ்சு நினைச்சாங்க. இமாம் இப்னுல் ஜௌஸி அதுல பட்ட வருத்த வேதனையை பார்க்க நம்மளுக்கு என்னது, இப்படி வேதனைப்படுறாரு, என்ன அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இது யாவரம் போகலன்ற வேதனை அவனுக்கு இருக்குது. அதனால காலையில இருந்து அந்தி வரைக்கும் அவன் என்ன செய்யறான், உட்கார்ந்துட்டிருக்கிறான். அதை பார்த்து இப்னுல் ஜௌஸி என்ன செய்யறாரு, ஏன்னா இப்படி காலத்தை என்னது வீணா கழிச்சிட்டிருக்கிறாங்களோ என்று அவங்களுடைய புத்தியை பத்தி நினைச்சு நான் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு. அவர் வசதிக்காரர். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பணக்கார குடும்பத்தில் வந்தவர். ஆனா அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, நான் பணத்தோட படிக்க கூடாது என்பதற்காக வேண்டி தன்னைய வந்து வறுமையில போட்டுக்கிட்டார். அவர் அப்படி படிச்சா நம்மளுக்கு சரி வராது. ஆனா அவர் அதன் பின்னால் அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து எப்படி வளர்ந்தாரோ அதை சேஞ்ச் பண்ண நினைச்சாருண்டா, அந்த வசதிகளை சேஞ்ச் பண்ண நினைச்சாருன்னா அது நிறைய என்ன செய்யும், அவரை பாதிக்கும் என்பதனால நான் கொஞ்சம் நடுநிலைக்கு என்ன செஞ்சேன், வந்துகின்றேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இதெல்லாம் எதுல சொல்றாருன்னா, லஃப்தத்துல் கபித் ஃபீ நஸீஹத்தில் வலத், ஒரு ஈரலின் துடிப்பு என்று தன் பிள்ளைக்கு செய்த உபதேசம் அந்த நூல்ல சொல்றாரு. நீ எப்படி வளரணும் அப்படி என்று அந்த மகனுக்கு செய்த உபதேச நூல் என்ன செய்யறார், சொல்லி காட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு. நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை கொண்டு வர வேண்டியது எங்களது கடமையில் இருக்கிறது.